ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்னு சொன்னாலே பிபிஎஃப், இபிஎஃப், ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரியான சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ஞாபகம் வரும். ஆனால் ஆர்பிஐ ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட்ஸ் பற்றி தெரியுமா? ஆர்பிஐ ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? இது சேஃபா இல்லை ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கா? இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் ஜிதேந்தர் நம்மளை கைட் பண்ண இருக்காரு. ஜிதேந்தர், ஓவர் டு யூ. Yes, sir. Obviously, floating rate bond would have done very well in the last or 3-4 years. It has done very well because interest rate upward scenario la irundhirukku. So it's a very good bond. But generally, enna sir, what is your asset allocation plan? You can plan based on the risk averse. And the planning la you can take ஒரு சின்ன ப்ரொபோசிஷன் ஆன் தி பாண்ட், அதாவது டெட்ல நான் இவ்வளோ வைக்கணும் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் எஃப்டிஸ்லையும் கொஞ்சம் ஃப்ளோட்டிங் பாண்ட்ஸ்லையும் கொஞ்சம் டெட் ஃபண்ட்ஸ்லையும் வைக்கிறது குட் பி தி ரைட் சாய்ஸ். பட் ஆஸ்க் மீ ஃப்ளோட்டிங் ரேட் இருந்ததுனால ஐம் சேயிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அப்வர்ட் சினாரியோ நல்லா பண்ணியிருக்கு. ஸோ வென் இட் கம்ஸ் டு இன்ட்ரெஸ்ட் ரேட் டவுன்வர்ட் சினாரியோ யூ வில் ஃபீல் அ லிட்டில் பிட் ஆஃப் கம்பேரிட்டிவ்லி லெஸர் சார். ஸோ லாங் டேர்முக்கு பண்ணணுமா அப்படின்றது கொஸ்டின் சார். பட் இப்போ யூ ஹேவ் ஒன்லி நெக்ஸ்ட் 2 years or 3 years, ஐ திங்க் ஸ்டில் யூ கேன் கன்சிடர் திஸ் பர்டிகுலர் ஆர்பிஐ ஃப்ளோட்டிங் பாண்ட்ஸ். உங்களுக்கு இந்த டாப்பிக்லையோ ஆர் வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் டாப்பிக்லையோ டவுட் இருந்தால் எங்கள் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கூட டைரக்ட் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் லைவ் வெபினார் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெபினாருக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த வெபினார் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபினான்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.